Good evening. I am Dr. K. Pushpam, Assistant Professor in Sociology. Today we are discussing about problems of the elder. So, who are elder and what are the dimensions of the elder people and what kind of problem they faced and what are the remedial measures to be provided for the elderly people. So, first one is definition. The imposition of physical, emotional, psychological harm and an aged persons usually above 65 years. Not frequently, children assume a patronizing, protective attitude towards the aging parent and, in other ways, tend to deprive him of dignity, responsibility, and a feeling of importance. Many parents are treated as unwanted burdens, and their children may secretly wish that they would die to relieve them of financial and other responsibilities, according to J.C. Coleman and W.E. Bronage. ஸோ இந்த வயதானவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது எமோஷ்னல் ரீதியாகவோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை வைத்து அந்த முதுமையானது வெளிப்படும் என்றும் அது அதிகபட்சம் அந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பேரண்ட்ஸை பாதுகாக்கக்கூடியது ஒரு கடமையாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம அவங்கள ஐசோலேட் பண்ணி வைக்கிறோம். அவங்கள ரொம்ப அவங்களோட அந்த டிக்னிட்டியிலேருந்து விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் எதையும் நம்ம புரிஞ்சுக்கிறாமல் நம்ம அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை கூட இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வயதான முதியோர்களையோ இல்லை வயதான பெற்றோர்களையோ இவங்க வேண்டாதவங்க, இவங்க குடும்பத்திற்கு பாரமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள தள்ளி வைக்கக்கூடிய நிலை கூட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம எல்டர்லி பீப்புள் பொதுவாக ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்லை சைக்காலஜிக்கல் ரீதியாகவோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வைத்து தான் நம்ம ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். Then aging is the progressive universal decline, first in functional reserve and then in function that occurs organisms over time. ஸோ இந்த ஏஜ் இஸ் ப்ரோக்ரெசிவ். இந்த ஏஜிங் அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய ஒன்று தான். இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்காது அந்த வயது தோற்றம் இல்லை முதிர்வு தோற்றம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு காமனான ப்ராசஸ். அண்ட் ஏஜ் இஸ் நாட் அ டிசீஸ். இது ஒரு நோய் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். However, the risk of developing disease is increased often dramatically as a function of age. So the age is not a disease and also it is a inevitable and irreversible process அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So at the same time the risk of developing disease is increased. அந்த ஏஜிங் பீரியடில் டிசீஸ் டெவலப் ஆகுறதுக்கான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஆனால் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. இந்த ஏஜிங் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கான செயல்பாடுகள் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஓல்டேஜ். ஸோ சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங், chronological aging, simple accumulation of years. Then genetology has emerged as a discipline concerned with studying the aging process. The dimensions of old age process, psychological aspects of aging and primary and secondary aging. So the primary aging is the result of molecular and cellular changes, gray hair, wrinkling of skin, weakened immune system or brain cell loss. So these are the primary aging. So it is a visible one. நம்ம பார்த்தாவே இவங்க வயதானவங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அவங்களோட உடல் தோற்றமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட நரைமுடிகளாக இருக்கலாம், இல்லை அவங்களோட சுருங்கிய அந்த உடல் வாகு, இதெல்லாம் வைத்து நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள ஒரு முதிர்வு தோற்றத்தை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட அந்த எதிர்ப்பு தன்மையும் குறைவாக இருக்கும். அண்ட் பிரைன் செல்ஸ் ரொம்ப அந்த குறைந்து வரக்கூடிய அளவிலோ இல்லை அவங்களுக்கு அது அதிகபட்சமாக வேலை செய்யாத அளவிலோ இருக்கக்கூடியதை நம்ம ப்ரைமரி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் செகண்டரி ஏஜிங் இஸ் காஸ்டு பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ், ட்ராமா, புவர் டயட் அண்ட் டிசீஸ். ஸோ இதன் மூலியமாக வரக்கூடியது நம்ம செகண்டரி ஏஜிங். நம்ம நிறையா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபார் த
என்னது நம்மளோட அந்த முதிர்வுக்கு வந்து காரணமாக இருக்கும். நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டோம், உடலுக்கு வந்து நிறைய உழைப்பு கொடுத்துருக்க மாட்டோம். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடல் வந்து சோம்பேறியாக இருக்கும் பொழுது நம்மளால் எதையும் வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வயதான தோற்றம் வந்து ஏற்படுவதற்கு இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறையா ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம், டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம சீக்கிரமாக அந்த முதிர்வை வந்து அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறோம். தென் புவர்டைட் அண்ட் டிசீஸ், இதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி ஏஜிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் ஃபிசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங். ஸோ இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஏஜிங்கும் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இந்த ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னும் போது என்னென்ன இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இந்த ஃபிசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஏஜிங் இஸ் a gradual process and also it is a irreversible process. ஏஜிங் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டே பை டே நம்மளுக்கு டெவலப் ஆகி வரக்கூடியதான். அது இமீடியட்டாகவோ இல்லை சடனாகவோ ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடு வந்து கிடையாது. ஸோ தேட்ஸ் வை இட் இஸ் a gradual process அப்படின்னு சொல்கிறோம். தென் கேரிஸ் a personal டைம் டேபிள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைகள் வந்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த பர்சனல் டைம் டேபிள் இந்த ஏஜிங் வில் பி விசிபிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது எவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அந்த முதிர்ச்சி வந்து தெரியாது. ஆனால் நிறையா கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், உடலுக்கு வந்து எந்த வேலையும் கொடுக்கல, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் அடிப்படையாக வைத்து நம்மளுக்கு இந்த முதிர்வு ஆகப்பட்டது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங் ஆர் நாட் இன்எவிட்டபிள். இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங் ஆர் நாட் இன்எவிட்டபிள். இந்த முதிர்வுனால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து தவிர்க்கக்கூடியது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம இன்எவிட்டபிள் ஆர் நாட் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை தவிர்க்க முடியாமல் கூட நம்ம இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி யூஸ்டு டு ஸ்லோ தி ஏஜிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி கேன் பி யூஸ்டு டு ஸ்லோ த ஏஜிங் ப்ராசஸ். நம்மளால் வந்து ஏஜ் ஆகிறத வந்து நம்ம ஒரு வருடத்திற்கோ இல்லை 2 வருடத்திற்கோ அந்த முதிர்வு தோற்றத்தை மறைத்து வைக்க முடியுமே தவிர அதை நம்ம முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஸோ இந்த ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி யூஸ்டு டு ஸ்லோ தி ஏஜிங் ப்ராசஸ். தென் மித்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் அபவுட் தி எல்டர்லி. நிறைய அந்த முதியவர்கள் அந்த முதிர்ச்சி தன்மைகளை பற்றி நிறைய மித்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு பெரியவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் தான் செய்வாங்க, அவங்க இதை மட்டுமே தான் திருப்பி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் மித்ஸ் அபவுட் ஓல்டர் விமன் ஹெல்த், ஓல்டர் விமன் ஆர் ஹைப்போகாண்ட்ரியாக்ஸ். ஸோ இந்த மித்ஸ் வந்து நிறையாவே அந்த மக்கள்கிட்ட வந்து இருக்குது. அவங்களோட உடல்நலம் பற்றின ஒரு தவறான கருத்துக்களும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா முதிர்வில் இருக்கக்கூடியவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் செய்வாங்க, இதெல்லாம் தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தென் மேரேஜ் விடோஹுட் இஸ் வியூவ்டு நெகட்டிவ்லி. ஸோ இந்த மேரேஜ் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மேரேஜ் விடோஹுட் விமன் வந்து ஆல்வேஸ் ஸோ இந்த சொசைட்டி இந்த நெகட்டிவ் மேனர். தென் விடோஹுட் அப்படின்னு சொல்கிறோம். விடோஸ் பேஸ் தேர் ஐடென்டிட்டிஸ் ஆன் தியர் டெட் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ இந்த விடோஹுட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த விடோ பேஸ்ட் ஆன் த ஐடென்டிட்டி ஆஃப் த ஜென் ஒன்லி, அந்த எல்டர் மென் ஒன்லி. ஸோ அவங்கள வச்சு தான் அந்த ஐடென்டிட்டி வந்து விமனுக்கு போகுது. அவங்களோட பேரண்ட்ஸ்னாலேயோ இதை அவங்கள வச்சு அந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு வரல. ஸோ அந்த ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு மிட்ஸ், ஒரு சூப்பர்சியஸ் மிட்ஸை கூட அங்கே ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த ராக்கிங் சேர் இமேஜ். ஸோ அவங்களுக்கான அந்த வளைந்த கூன் வளைந்த அந்த ஒரு தோற்றம் வந்து இந்த முதுமையான மக்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் social and cultural dimensions of aging. The aged as a minority group victims of prejudice, stereotyping and discriminations. ஸோ இந்த ஏஜ்டு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது ஒன்று தான் சொல்கிறோம். இவங்க வந்து ஒரு விக்டிம்ஸ் ஆஃப் அந்த ப்ரெஜுடிஸ், ஸ்டீரியோடைப்பிங் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்க வயதானவங்கன்னு நம்ம தள்ளி வைக்கிறோம். அவங்களுக்கான ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எல்லாத்துலேயும் இந்த அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு எந்த வித ப்ரியாரிட்டிஸும் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இல்லை அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு நிறையா அவங்கள இந்த விக்டிம்ஸில் வந்து இந்த ஏஜ்டு பீப்புள் வந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். கோசி மைனாரிட்டி.
Potential power of the elderly is enormous. Myths and stereotypes about the elderly. The elderly are often viewed as senile, lacking individuality, tranquil, non-productive, conservative and resistant to சேஞ்ச். ஸோ இங்கே வந்து இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் த பவர் வந்து நிறையா அவங்களுக்கு வந்து இருக்கும், நிறையா இருக்குது. அந்த வயதானவங்களுக்கு வந்து நிறைய தோற்றங்கள் இருக்கும். ஆனால் அவங்க நிறைய அந்த கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ், அந்த கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து கேட்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்க நிறைய அனுபவங்களை கடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கான இந்த நம்பிக்கைகள் என்ன, அவங்க எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணணும், அந்த யங்கர் ஜெனரேஷன்ஸ் பீப்புள் வந்து எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், அவங்க எப்படி இருந்துகிட்ருக்காங்க அந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷனாக அப்படிங்கிற ஒரு இந்த மித்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் அபவுட் த எல்டர்லி நம்மளுக்கு ஜென்ரலாகவே அந்த அவங்கள பற்றின ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் த எல்டர்லி ஆர் ஆஃபன் வியூடர்ஸ். எல்டர்லி பீப்புள் வந்து எப்பவுமே வந்து லைக்கிங் இண்டிவிஜுவாலிட்டி, தனியாக இருக்க மாட்டாங்க, யார் கூடனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, எதனாலும் ஒன்றா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, ரொம்ப பயனுள்ள தகவல்கள் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இந்த வயதானவங்களுக்கு வந்து இருக்கும், அந்த ஏஜிங் பீப்புள்கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம சோஷியோ கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் psychological dimensions of aging. The psychological effects of aging, the shrinking of one's social environment, self-concept, loss of status, circle of friends and family grow smaller. The negative label associated with aging impacts the elderly's well-being. So the negative label associated with aging impact elderly well-being. ஸோ அவங்களோட அந்த நெகட்டிவ் லேபிள், அந்த வயதானவங்க அப்படிங்கிற தோற்றம் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கனால அவங்களுக்கான இம்பேக்ட் வந்து அவங்க உடல் நலம் குன்றியவர்களாகவோ இல்லை பொருளாதாரத்தில் வந்து நலிவடைந்தவர்களாகவோ இல்லை அவர்களை எந்த ஒரு இதுலேயும் நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடாதவர்களாகவோ நம்மளுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ டோட்டலாக அவங்களோட வெல்பீயிங் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். தென் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி க்ரோ ஸ்மாலர். ஸோ அவங்களோட அந்த சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி க்ரோ ஸ்மாலர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய தன்மையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் லாஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். அவங்களோட எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி கண்டிஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும் பொழுது அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து இழக்கக்கூடிய தன்மை இருக்குது. செல்ஃப் கான்செப்ட். தென் இந்த ஸ்ரிங்கிங் ஆஃப் ஒன்ஸ் சோஷியல் என்விரான்மெண்ட், அவங்களோட அந்த சோஷியல் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துடும். அவங்கனால வெளியில் போக முடியாது, வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத தன்மை வந்து இருக்குது அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலி தே ஆர் அஃபெக்ட் த்ரூ த ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம இன்றைக்கி இதோட என்ன மாதிரியான வரையறைகள் வந்து ஏஜிங் பீப்புளுக்கு செஞ்சுருக்கோம், தென் அவங்களுக்கு என்ன டைமென்ஷன்ஸில் வந்து இந்த ஏஜிங் பீப்புள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். நன்றி.